ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பாப்பின்ஸ் ஸ்டுடியோஸ் எட்வர்ட் தயாரிப்பில் மணிகண்டன் ராமலிங்கம் இயக்கி வெளிவந்திருக்கும் திகில் படம்தான் சாத்தான் தி டார்க். எஃப்ஜே, ஐரா, மோனா பத்ரே, சாந்தினி தமிழரசன் நடித்துள்ள இப்படத்திற்கு அஸ்வின் கிருஷ்ணா இசையமைத்திருக்கிறார். பாலாஜி ராமசாமி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மலைப்பகுதி ஒன்றில் குடியிருப்பவர்கள் சாத்தான் வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டால் நரபலி கொடுத்தால்தான் தாங்கள் கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பறவைகள், ஆடு, மாடுகள் என்று மட்டுமல்லாமல் மனிதர்களையும் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை கூட நரபலி கொடுக்க தயங்காதவர்கள். ஒரு காலத்தில்தான் இப்படிப்பட்டவர்கள் அங்கு வசித்தார்கள் என்று இருந்தது போக, மீண்டும் இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த கிராமத்தில் பல வருடங்கள் கழித்து மீண்டும் அந்த அசம்பாவிதங்கள் நடக்கிறது. மர்மமான முறையில் பலர் இறக்கிறார்கள். இந்த மர்மமான மரணங்கள் குறித்து விசாரிக்கையில் போலீஸுக்கு மேலும் பல அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருகிறது. அதே சமயம் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் வசிக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் நாயகி ஐராவின் அம்மா மோனா பத்ரி ரொம்பவும் விசித்திரமாக நடந்து கொள்வதோடு தன்னை யாரோ அப்படி செயல்பட வைக்கிறார்கள் என்று படு பயங்கரமாக நடந்து கொள்வதோடு சுவற்றில் விடாமல் தலையை மோதிக்கொண்டு சொல்கிறார். உடலில் தலை, கண் உட்பட பல இடங்களில் படு பயங்கரமான அகோரமான காயங்கள். அந்த காயங்கள் ஆறுவதற்குள் மேலும் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். ஐராவுடன் பள்ளியில் படிக்கும் நாயகன் எஃப்ஜே அவரை காப்பாற்றுவதற்கு அவர் வீட்டுக்கு செல்கிறான் தனது நண்பனுடன். அங்கே கொடூரமான உருவம் ஒன்றை பார்க்கிறான். அப்போது சில அதிர்ச்சிகரமான விஷயங்களும் அங்கு நடக்கிறது. அந்த உருவத்தை பார்த்த பிறகு அவனிடமே பல விசித்திரமான உணர்வுகள் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் ஊரில் மர்ம மரணங்கள் முன்னை காட்டிலும் அதிகமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. போலீஸ்காரருக்கே சில ஆலோசனைகள் சொல்லும் நாயகன் எஃப்ஜேக்கு இன்வால்வ்மெண்ட் ஏற்படுகிறது. அவர்களால் மர்ம மரணங்களுக்கான அதை தடுப்பதற்கான வழிமுறைகளும் தெரிய வருகிறது. ஆனால் அவர்களால் அதை பின்பற்றி மர்ம மரணங்களை நிறுத்த முடிந்ததா என்பதை காட்சிக்கு காட்சி திகிலோடு தந்திருக்கிறார் இயக்குனர். பள்ளிக்கூட மாணவியாக வரும் ஹீரோயின் ஐரா பேய் பிடித்த அவர் அம்மாவிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பது அவருடைய சின்ன வயது தங்கை மனதை கொள்ளையடிக்கிறார். குழப்பம்தான் என்றாலும் திகிலோடு இருக்கிறது சாத்தான் தி டார்க். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.